நண்பர்களே, இது வாழ்க்கை பயணத்தோட 29வது vlog. மதுரையில மட்டும்தான் அப்படி வெயில் அடிச்சு கொளுத்துதா இல்ல எல்லா ஊர்லயும் இப்படிதானான்னு தெரியல. கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வெல்வெட் பர்ஃபியூமுக்கு ஒரு பல்கான ஆர்டர் வந்துச்சு. அதெல்லாமே எடுத்து வச்சு பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இந்த ரம்ஜானுக்கு ஒரு நல்ல பர்ஃபியூம் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ். கண்டிப்பா நம்ம பர்ஃபியூமை ட்ரை பண்ணி பாருங்க. இது வேணும்னா கமெண்ட்ல வெல்வெட்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்களே டிஎம் பண்ணிடுவோம். கூஃபி ப்ரோ, நம்ம நண்பா செஸ்ஸும் டான்ஸும் சூப்பரா ஆடுவாப்ல. உங்க சாய்ஸ் தான். 1 to 1 வர்றதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய்ஸோட நோம்பு திறந்துட்டு நேரா என்ஜிடி ஸ்பாட்டுக்கு போயாச்சு. நண்பா வேணா செஸ்ல கிங்கா இருக்கலாம், ஆனா இந்த XY கேம்ல நம்ம தான் கிங். நம்மளோட யாராச்சும் 1 to 1 வரீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் மேட்சை பார்த்துட்டு நம்ம டாப்ல இன்னைக்கு யாருமே இல்லை, அதனால ரிலாக்ஸ்டா உட்காந்து ஒரு தரமான இன்ஜிடியை போட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படியே இந்த ஸ்பாட்டை காலி பண்ணியாச்சு. காலாவசல் ஷாப்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. வெல்வெட் பர்ஃபியூமை ரீஸ்டாக் பண்ணிட்டு அப்புறம் சோஷியல் மீடியா கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நாங்களும் டெய்லியும் வரோம். இந்த மந்தி கடையில எப்பயுமே கூட்டமாவே இருக்கு. இன்னைக்கு எப்படியாச்சும் சாப்பிட்டுலான்னு வாசல்லே உட்காந்துட்டோம். வெளியே அவ்வளவு பேர் உட்காந்துருந்தாங்க. இந்த கடை ஓப்பனிங் அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனா இவ்வளவு கூட்டம் வரதுக்கு காரணம் என்ன, அப்படி என்ன புதுசா பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலான்றதுக்காண்டி வெளியவே பட்டறை போட்டு உட்காந்தாச்சு. உள்ள போய் பார்த்தா பிளேட் வந்த பிறகு ஒரு காமன் நேரம் வெயிட் பண்ணோம். வழக்கம் போல நமக்கு மட்டன் மந்தி கிடைக்கல, பெரிய பெரிய சிக்கன் மந்தி தான் கிடைச்சிச்சு. ஆனா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து தான். ரேட்டுமே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. மதுரையே மந்தி ஸ்பாட்டா மாறிடும் போல அவ்வளவு கடைகள் வந்துகிட்டு இருக்கு. எல்லாமே நல்லாவும் இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு போக 2 மணி ஆனதால் இந்த வீடியோ இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். டாடா பாபாய்.